Welcome students. நம்ம என்ன பண்றோம் trigonometry பார்த்துட்டு இருக்கோம். அதுல heights and distances angle of depression பேஸ் பண்ண problems பார்த்துட்டு இருக்கோம். Exercise 6.3 ல question number 3. From the top of a tower 60 meters high, the angle of depression of the top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு ஒரு பெரிய டவர் இருக்கு. அந்த டவர் தான் DC பாருங்க. DC தான் டவர். அந்த டாப் ஆஃப் த டவர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு லேம்ப் போஸ்ட் AB தான் வந்து விளக்கு கம்பம் லேம்ப் போஸ்ட். இந்த டாப்ல இருந்து இந்த டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் பார்த்தா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு 38 டிகிரி. இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் பார்த்தா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு 60 டிகிரி. இப்போ பாருங்க, இதுவும் parallel. இது 38 னா இது 38 alternate interior angles. அதே மாதிரி இதுவும் parallel. இது 60 னா இது 60 alternate interior angles. சரியா? அப்ப angle of depression இப்ப நம்ம angle of elevation angles மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றோம்? find the height of the lamp post. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? AB கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? to find AB கண்டுபிடிக்கணும். AB தான் நமக்கு என்னது? AB is same as EC. சரியா? அப்புறமா அப்சர்வ் பண்ணுங்க, AE is equal to BC. நோட் நம்ம என்னது? BC அப்படிங்கிறது AE க்கு சமம். அப்ப நமக்கு AE தெரியணும்னா BC தெரியணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். 60 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 60 டிகிரி, இது B, இது C, இது D. CD the height of the tower வந்து 60 meters. 60 meters. இப்போ ஆப்போசிட் சைடுக்கும் adjacent சைடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் tan theta ல வரும். So tan 60 is equal to 60 by BC. 60 by BC. tan 60 தெரியும் நமக்கு எவ்வளவு? √3. அப்ப இங்க என்ன வரும்? 60 by BC. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, BC கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, √3 ஐ டிவைட் பண்ணுங்க. ஏனா √3 not equal to 0. So division by 0 allowed. இதெல்லாம் எழுதலாம் 2 into 30 or 3 into 20 by √3. So இது √3 और 3 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 20 √3 அப்படி வரும். √3 எப்படி எழுதலாம்? 3 வந்து √3 into √3 எழுதலாம். So ஒரு √3 ஒரு √3 போய்டும், ஒரு √3. ஓகேவா? So what is BC? BC is 20 √3. அதுதான் நமக்கு AE. So இது தெரிஞ்சிச்சு. BC வந்து 20 √3. இந்த 20 √3 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க. √3 க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 1.732. அப்ப அதே மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்படினா. அப்ப அது கூட எழுதிடலாம் நம்ம கூட. So BC is equal to 20 into 1.732. That is equal to AE. அது எழுதிட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு? இந்த மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க 20 into இது. So மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 34.64 meters வந்துரும். So AE is equal to BC is equal to 34.64 meters. அப்ப இங்க போட்டுடலாம் 34.64 meters. அப்புறம் இது என்ன பண்ணிடலாம்? 34.64 meters. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? AE கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 38 டிகிரி உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 38 டிகிரி உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு AE தெரிஞ்சிடுச்சு. இங்க மார்க் பண்ணிட்டோம். AE தெரிஞ்சிச்சு, மார்க் பண்ணிட்டோம். BC தெரிஞ்சு மார்க் பண்ணி இத அடிச்சிக்கலாம். அடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது இந்த 38 டிகிரி உள்ள ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா பாருங்க, இது 38 டிகிரி. 38 டிகிரி. இது A, இது E, இது D. இது வந்து 34.64 AE. இப்பதான் கண்டுபிடிச்சோம் 34.64.
இப்போ DE நமக்கு தெரியணும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? AB லேம்ப் போஸ்டோட ஹைட். அதை கண்டுபிடிக்கணும்னா EC கண்டுபிடிக்கிறதுக்கு சமம். EC கண்டுபிடிக்கணும்னா DC மைனஸ் DE போடணும். அப்ப DE தெரியும். அப்ப DE தெரியணும்னா ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் உள்ள ரிலேஷன் எப்போ மாதிரி tan θ தான். So tan 38 is DE by 34.64. Okay வா? So what is tan 38 வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க. क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. 0.7813. அப்ப இது என்ன போட்டுக்கலாம்? 0.7813. That is equal to DE by 34.64. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? What is DE? DE is equal to 0.7813 times 34.64. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 27.064 அப்படின்னு வரும். 27.064 அப்படின்னு வரும். அதான் என்னது? DE. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? அப்ப DE தெரிஞ்சிச்சு. அது என்னது? DE வந்து 27.064. DE தெரிஞ்சிச்சு. அப்ப therefore நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? height of the lamp post. Height of the lamp post. Height of the lamp post யாரு? AB. AB தான் யாரு? EC. EC இல்லையா? AB தான் யாரு? EC. இப்போ என்ன பண்ணிடலாம்? that is equal to இங்க பாருங்க, நமக்கு என்ன வரும்? DC minus DE. பாருங்க, எனக்கு வந்து EC ஓடணும் வைங்க. DC minus DE. DC எவ்வளவு? எனக்கு 60 meters minus DE. இது வந்து DE வந்து 27.064. 27.064. இப்போ இத நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 சப்ட்ராக்ட் பண்ணிடுவோமா? சோ போடுங்க 60.000 இது 27.064 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது என்ன வந்துரும்? 6 இது 3 9.1 2 வந்துரும். அதுக்கு அப்புறம் இங்க so 32.93 approximately. So that is 32.93. நம்ம என்ன பண்ணலாம்? 94 approximate போட்டுறோம். ஓகேவா? சோ இதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் or height of the lamp post. Height of the lamp post. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம என்ன பண்ணலாம்? third problem கம்ப்ளீட் பண்ணலாம்.